சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்தாங்க. எழுதிட்டீங்களா? சரி கொடுங்க. மீனா, இங்க வா. வா. எங்க போயிட்டு வர்ற? எங்கேயோ வெளில போனதானே சொல்லிட்டு போனா? போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாதுதான் சும்மா இருந்தேன். இப்ப சொல்லு, எங்க போயிருந்தா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஆமா ராம். என் அப்பா உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக கூடாதுன்னு சொன்னார்ல? அவரு சொன்னாருங்கிறதுக்காக எல்லாம் நடக்கிற அநியாயத்தை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. அப்போ என் அப்பா பேச்ச நீ கேட்க மாட்டா, அப்படிதானே? கேட்டிருப்பேன் ராம். அவரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா கேட்டிருப்பேன். அவரு வரல, அதனாலதான் நான் போனேன். அப்போ என் பேச்ச டீச்சர் கேட்க மாட்டாங்க. இங்க சொல்லிட்டு இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியக்காரங்க, அப்படிதானே? எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம வீட்டுக்குள்ளேயே திருட வந்திருப்பாங்க. திரும்பவும் இந்த மாதிரி தப்பு நடக்க கூடாது இல்ல, அதனாலதான் அப்படி செஞ்சேன். அதுக்காக நான் சொல்ற பேச்சையும் மீறி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவீங்க, அப்படிதானே? எனக்கு அதான் சரின்னு பட்டுச்சு மாமா. நான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கல, நாளைக்கே இன்னொரு வீட்டுக்கு திருட போவாங்க. அதுக்கு நாமளே ஒரு காரணமா இருக்கக்கூடாது இல்ல? நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் பேச்ச மீறி போனது தப்புதான். அப்பா, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, இப்ப இவங்க செஞ்சுட்டு வந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்க? ஏய், இப்ப இவ என்ன தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவளுக்கு தண்டனை கொடுக்க சொல்ற? ஏன் அப்பா பேச்ச மீறி இவங்க எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம்? எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? வீட்டுக்கு வந்த திருடங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம பின்ன வரவங்க போறவங்க கிட்டயா சொல்லிட்டு இருக்க முடியும்? சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம்